நான் தான் வெண்ணிலாவுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கறத பார்த்தும் பொறுத்துக்க முடியாம இருந்தேன். வெண்ணிலா மேல உங்களுக்கு பாசம் இருக்கவே கூடாதுன்னு என்னால சண்டை போட முடியாதுங்க. என்னால முடியலங்க. ஒரு நேரம் உங்களை நான் எனக்கு நினைக்கிறேன், எனக்கு மட்டும்னு நினைக்கிறேன். இன்னொரு நேரம் விலகி போயிடணும்னு தோணுது. எனக்கு என்ன முடிவெடுக்கணும்னே தெரியலங்க. நான் ஏன் இப்படி பிஹேவ் பண்றேன்றதை யோசிச்சு எனக்கு என்னையே பிடிக்கலங்க. வெண்ணிலாக்கு கியூர் ஆயிடுச்சுன்னா அவளை சேஃபா வீட்டுக்கு அனுப்பி வச்சிட வேண்டியதான். அதான் என் முடிவு. வெண்ணிலா விஷயத்துல நான் கம்ப்ளீட்டா மூவ் ஆன் ஆயிட்டேன் காவேரி. அதெல்லாம் முடிச்சு போன விஷயம். இனிமே நீ அதை பத்தி யோசிக்கவே கூடாது. போய் எனக்கு வெண்ணிலா மேல இருக்கிறது வெறும் சிம்பத்தி தான். சிம்பத்தி. வெண்ணிலான்னு இல்ல, அவ இடத்துல வேற எந்த பொண்ணு இருந்தாலும் நான் அதே தான் பண்ணிருப்பேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நீ தான் தேவையில்லாம எல்லாத்தையும் குழப்பிக்கிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிய கொடைக்கானல்ல உன் வீட்டுல போய் செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சுதான் திங்ஸ் எல்லாம் பேக்ல பேக் பண்ண சொன்னேன். ஆமா காவேரி, நீ கான்ட்ராக்ட் பத்தி யோசிச்சு பயந்ததை அப்படியே மெயின்டைன் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். அப்போ லாயரை வர வச்சு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சைன் வாங்குனீங்களே, அது டிவோர்ஸ் பேப்பர்ஸ் தானே? சொல்லுங்க, அது என்ன டாக்குமெண்ட்ஸ்? எதுக்கு லாயர் வந்தாரு? டிவோர்ஸ் பேப்பர்லாம் இல்ல, அது இன்னொரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நான் பண்ண இன்னொரு முட்டாள்தனம். நம்ம கம்பெனியோட எம்டியை ப்ரமோட் பண்ணி நம்ம கம்பெனி ஷேர்ஸ்ல உனக்கு ஈக்குவல் ஷேரை எழுதி அதுக்கான லீகல் ஃபார்மாலிட்டிஸ்க்காக வாங்கின சைன் தான்.